இந்த ஜீப்போட ஃப்ரண்ட் வியூ பார்க்க அப்படியே ஏலியன் ஃபேஸ் மாதிரி இருக்குல்ல. ஆமாங்க, இந்த கஸ்டமர் இந்த ஜீப்பை கம்ப்ளீட்டா பேக் பண்ணி கொண்டு வந்தாரு. பாடி தனியாவும் வீல்ஸ் தனியாவும் இருந்தது. நானும் என் ஒய்ஃபும் சேர்ந்து இந்த வண்டியை அன்பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அன்பேக் பண்ணிட்டு இந்த ஜீப்போடைய ஃப்ரண்ட் வியூ வீல் எல்லாம் பார்க்கறதுக்கு ஏலியன் ஃபேஸ் மாதிரியே இருந்தது. அதுக்கப்புறம் வண்டியோடைய டிஸ்மேண்டில் பண்ணி வச்சிருந்த எல்லா ஸ்பேர் பார்ட்ஸையும் எடுத்து மறுபடியும் ஃபிட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஃபர்ஸ்ட் வண்டியோடைய மெயினான ஸ்பேர் பார்ட்ஸான அந்த மதர் போர்டு, ஒயரிங் இதெல்லாம் கரெக்டாக கனெக்ஷன் கொடுத்துட்டு அவங்களுடைய பேட்டரியை செக் பண்ணி பார்த்ததுல பேட்டரி வந்து வீக்காக இருந்தது. அதுக்கப்புறம் நம்மளுடைய புது பேட்டரியை அதில் ஃபிட் பண்ணிட்டு வண்டியோட ஒயரிங் எல்லாமே செக் பண்ண ஆரம்பித்தேன். அப்படி செக் பண்ணதில் நான் கவனிச்ச ஒரு விஷயம், ஃப்ரண்ட்ல இருக்க டூம் லைட் வந்து எரியவே இல்லை. அதனால ஃப்ரண்ட் பானட்டை ஓப்பன் பண்ணி கிராஸ் செக் பண்ணதுல டூம் லைட்கான ஒயர்ஸ் எல்லாமே எலி ஏற்கனவே கடிச்சு வச்சிருக்கு. சரி, அந்த லைட்டிங்கோட ஒயரை ரெடி பண்றதுக்கு முன்னாடி இந்த 4 வீலையும் முதல்ல ஃபிட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். வீல் ஃபிட்டிங்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் ஃபைனலா லைட்டிங் ஒயரையும் கரெக்டாக கனெக்ஷன் கொடுத்துட்டு வண்டியை ஆன் பண்ணிட்டேன். அதோட மட்டும் இல்லாம வண்டியோட எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கும் சேர்த்து கம்ப்ளீட்டாவே வண்டியோட ஒர்க் எல்லாத்தையும் முடிச்சாச்சு. எப்பவும் போல என் பொண்ணுகிட்ட ஃபைனல் டெஸ்டிங்கா இந்த ஜீப்பை கொடுத்து ஃபார்வர்டு, ரிவர்ஸ், ஹார்னு, லைட்டிங் இது எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு வண்டியை ரெடி பண்ணி எடுத்து வச்சிட்டேன். இந்த வண்டியை கொடுத்துட்டு போன கஸ்டமர் வீக்கெண்ட் அப்படின்றதுனால ஃபேமிலியோட அவுட்டிங் எங்கேயும் வெளியே போயிருக்காரு. ஸோ போயிட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்து இந்த வண்டியை அவர் கலெக்ட் பண்ணும்போது டைம் பார்த்தீங்கன்னா 11:30. நாங்களும் வண்டியை கொண்டு போயிட்டு ரோட்லேயே வச்சு அவருக்கு டெஸ்டிங் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் அவரோட கார்லயே லோட் பண்ணி கஸ்டமர் கிட்ட கொடுத்துட்டோம். கஸ்டமரும் ஹாப்பியா, சார் நான் இது கலெக்ட் பண்ணுறதுக்காக இன்னொரு நாள் வரணும்னு நினைச்சேன், பட் நீங்க லேட் நைட் சப்போர்ட் கொடுத்ததுக்கும் ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய பேமெண்ட்டை போட்டு அங்கிருந்து ஹாப்பியா கிளம்பிட்டாரு. மொத்தத்தில் இந்த வண்டியை ரெடி பண்ணதுல நாங்களும் ஹாப்பி, வண்டி ரெடி ஆனதுக்கு கஸ்டமரும் ஹாப்பி. இதே போல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஹாப்பியான மூமெண்ட்ல உங்களை மீட் பண்றேன். உங்க எல்லாருக்கூடயும் பாய் பாய்.